So good morning students. So இன்னைக்கு கிளாஸில் some basic concepts of chemistry chapterல இருக்கிற 1.4 அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். ஸோ 1.4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா calculate the amount of carbon dioxide that could be produced when option 1 கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க 1 mole of carbon is burnt in air. So 1 mole of carbon is burnt in air. இது first subdivision. So second subdivision கொடுத்திருக்காங்க 1 mole of carbon is burnt in 16 gram of dioxygen. So 16 gram of dioxygen is subdivision 2. So subdivision 3 கொடுத்திருக்காங்க 2 moles of carbon are burnt in 16 gram of dioxygen. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். இது வந்து என்ன ப்ராப்ளம்? கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா இது வந்து கம்பஷன் ரியாக்ஷன். ஸோ இது என்ன ரியாக்ஷன்? கம்பஷன். ஸோ கம்பஷன்னா என்ன? பர்னிங் ஆஃப் ஃபியூயல் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இதில் வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? கம்பஷனில் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ கம்பஷன்னா என்ன? ஒரு ஃபியூயலில் வந்து ஸோ பர்ன்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அதை பர்ன் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 1 mole ஆஃப் கார்பன் இஸ் பர்ன்ட் இன் ஏர். அப்போது கார்பன் போடணும். ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணி எழுதணும். C+O2 gives CO2. ஸோ இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 1 mole ஆஃப் கார்பன். ஸோ இது வந்து 1 mole ஆஃப் கார்பனை வந்து பர்ன் பண்ணால் ஸோ இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்து 1ன்னு இருக்கா, அதான் ஸ்டாக்கியோமெட்ரி 1, அதை வந்து 1 moleன்னு எடுக்கணும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லையா, அப்போ இது வந்து 1ன்னு அர்த்தம். அப்போது 1 mole ஆஃப் கார்பன் வந்து பர்ன் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது. 1 mole கார்பனை பர்ன் பண்ணிங்கன்னா 1 mole கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா 1 mole அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இதனுடைய மாலிகுலர் வெயிட் கேல்குலேட் பண்ணும், மோலார் மாஸ் கேல்குலேட் பண்ணும். ஸோ மோலார் மாஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 12, ஆக்சிஜன் வந்து 16 × 2 32. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா 44 grams. இதுதான் 1 mole. 1 moleோட வெயிட் எவ்வளோ? 44 grams. ஸோ பை பர்னிங் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஸோ carbon dioxide produced by burning 1 mole of carbon. So carbon dioxide produced by burning 1 mole of carbon equal to 44 grams. ஸோ இதுதான் 1 mole கார்பனை பர்ன் பண்ணிங்கன்னா 1 mole கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ அப்போ 1 mole கார்பன் டை ஆக்சைடோட வெயிட் எவ்வளோ? 44 grams. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா 1 mole ஆஃப் கார்பன் இஸ் பர்ன்ட் இன் 16 gram ஆஃப் டை ஆக்சிஜன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 mole கார்பனை பர்ன் பண்ணுறோம், நமக்கு 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது. ஆனால் இப்போ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிஜன் மாலிகுலர் இருக்கு இல்லையா, டை ஆக்சிஜன் வந்து எவ்வளோ தான் எடுத்திருக்காங்க? 16 grams தான் எடுத்திருக்காங்க. ஸோ 16 gram தான் எடுத்திருக்காங்க. இப்போ அந்த 16 gram எடுத்திருக்கும் போது ஸோ எவ்வளோ வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் படி பார்த்தீங்கன்னா ஓட்டோட மாஸ் எவ்வளோ? 32. ஸோ 32 grams ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இங்கே வந்து 44 grams கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்.
ஸோ இதுதான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கேல்குலேஷன். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் கேல்குலேஷன் படி, ஸோ இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 இருக்கு இல்லையா, 1 mole ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ 32 grams. ஸோ 1 mole ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூசஸ் 44 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 32 grams, ஸோ 32 grams ஆஃப் டை ஆக்சிஜன், ஸோ 32 grams ஆஃப் டை ஆக்சிஜன் வந்து ஸோ ப்ரொடியூசஸ் எவ்வளோ கிராம்ஸ் கொடுக்குது, இது தியரட்டிக்கல் கேல்குலேஷன், 44 gram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 16 grams தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 16 gram டை ஆக்சிஜன் இருந்தால் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ தேர்ஃபோர் 16 gram ஆஃப் டை ஆக்சிஜன் ப்ரொடியூசஸ் how many grams of carbon dioxide, அது நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் கிராம்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எக்ஸ். ஸோ இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 32 ஈக்குவல் டு 16 இன்ட்டு 44. அப்போ எக்ஸ் எவ்வளோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 44 டிவைடட் பை 32. ஸோ 32, 16 வந்து எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ் இருக்கா. ஸோ இந்த 2 வந்து இதால் பண்ணிங்கன்னா 22. ஸோ அப்போது என்ன ஆன்சர், 22 grams. ஸோ எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு, 22 gram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ வென் 1 mole ஆஃப் கார்பன், 1 mole கார்பன் வந்து 1 mole தான். ஸோ 1 mole ஆஃப் கார்பன் இஸ் பர்ன்ட் இன் 16 gram ஆஃப் டை ஆக்சிஜனில் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 22 gram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 moles ஆஃப் கார்பன் இஸ் பர்ன்ட் இன் 16 gram ஆஃப் டை ஆக்சிஜன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 2 moles சப்டிவிஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ 2 moles ஆஃப் கார்பன் இஸ் பர்ன்ட் இன் 16 gram ஆஃப் டை ஆக்சிஜன். ஸோ நமக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக் கேல்குலேஷன் தெரியும், C plus O2 gives CO2. ஸோ இந்த அக்கார்டிங் டு திஸ் ஸ்டாக்கியோமெட்ரி, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து 1 mole ஆஃப் கார்பன் இட் ரியாக்ட் வித் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் டு கிவ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து 2 moles, இங்கே வந்து 1 mole. ஸோ இந்த ஈக்குவேஷன் படி என்ன 1 mole. 1 mole of carbon, it react with 1 mole of oxygen and it produce 1 mole of carbon dioxide. So, இப்போ 1 mole of carbon ஓட weight பார்த்தீங்கன்னா 12 grams. So, oxygen பார்த்தீங்கன்னா 32 grams. 1 mole of dioxygen வந்து 32 grams. ஸோ இங்கே வந்து எவ்வளோ கிராம் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது, 14 grams. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 moles of carbon. ஸோ அப்போ 2 moles of carbon. ஸோ 2 moles of carbon அப்படின்னா எத்தனை கிராம், ஸோ 1 mole 12 கிராம்னா 2 moles 24 grams இருக்குது. ஸோ இப்போ ஆனால் ஆக்சிஜன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க ஆக்சிஜன் வந்து 16 grams தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்போது 16 grams தான் ஆக்சிஜன் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம இதில் வந்து எது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்னு பார்க்கணும். ஸோ எது லிமிட்டிங் ரியேஜென்ட்டு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ வந்து நம்ம வந்து இதை வந்து மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 24 grams இருக்கு இல்லையா, இது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும், மோல்ஸ் வந்து 2 molesன்னு இருக்குது, இது வந்து 2 moles. இப்போ வந்து 16 grams எத்தனை மோல்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 16 gram எத்தனை மோல், 16 டிவைடட் பை ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 32. அப்போ 16 by 32 எவ்வளோ 0.5. அப்போது இது வந்து 0.5 moles தான் இருக்குது. ஸோ இப்போ கார்பன் 2 mole இருந்தாலும் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ 0.5 moles தான் இருக்குது. அப்போ இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ அது வந்து நமக்கு 2 moles இருந்தாலும் ஸோ எது கம்மியாக இருக்கோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0.5 moles தான் இருக்குது. அப்போது இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ அப்போ இந்த ஸ்டாக்கியோமெட்ரி படி பார்த்தீங்கன்னா ஸோ 32 grams ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஸோ 32 grams ஆஃப் ஆக்சிஜன் வந்து O2 ப்ரொடியூசர்ஸ், O2 வந்து ப்ரொடியூசர்ஸ். ஸோ எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் CO2, 44 grams ஆஃப் CO2. ஸோ இப்போ நம்ம வந்து ஏன் வந்து கார்பனை கன்சிடர் பண்ணல, அது 2 moles இருந்தால் கூட நமக்கு வந்து 0.5 mole தான் ரியாக்ட் ஆகும். ஏன், இங்கே வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து என்னது ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ 0.5 mole கார்பன் ஆக்சிஜன் இருக்கிறதுனால 0.5 mole ஆஃப் கார்பன் மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போது இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்போது வந்து இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கு, 16 grams தான் கொடுத்துருக்கு. அப்போது 16 gram ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூசர்ஸ்.
ஸோ ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இது நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 32 ஈக்குவல் டு 16 இன்ட்டு 44. ஸோ அப்போ எக்ஸ் எவ்வளோ 16 into 44 divided by 32. So 16 2s are 32. So இது பார்த்தீங்கன்னா 22. So x வந்து 22 grams. So இங்கே 2 moles கார்பன் எடுத்தால் கூட நமக்கு வந்து 22 grams கார்பன் டை ஆக்சைடு தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா ஆக்சிஜனோட அமௌண்ட் வந்து குறைவு 16 கிராம். இது லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இதுதான் வந்து டிசைட் பண்ணும் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்றத லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் டிசைட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸஸ் ரியேஜென்ட் வந்து நமக்கு டிசைட் பண்ணாது. ஸோ அதனால் இதில் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். 32 கிராம்ஸ் இருந்தால் 44 கிராம்ஸ் ஃபார்ம் ஆகும். நமக்கு இருக்கிறது வந்து 16 கிராம்ஸ். அப்போ வந்து இது 0.5 மோல். அப்போ அதில் பாதி தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 22 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.